கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நாம் சந்திக்கிற சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். பரபரப்பான அரசியலுக்கு மத்தியில் நேற்றைய தினம் என்டிஏ கூட்டணியினுடைய மீட்டிங் மதுரையில் நடந்து வந்தது. முக்கியமாக பார்த்தோம்னா என்டிஏ கூட்டணியுடைய தலைவராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள், தமிழ்நாட்டு தலைவர்னா எடப்பாடி பழனிசாமி அவர் திருப்பரங்குன்றம் கூட செஞ்சுருந்தாங்க. இதற்கு மத்தியில் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் ஊழல் பெரியச்சுன்னு ஒரு கருத்து வச்சிருக்கிற சூழலில் இன்றைய தினம் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் டெல்லி போயிருக்காங்க. தமிழ்நாடு அரசியல பரபரப்பா இருக்கிறது. நேற்றைய தினமே தெரியும், என்டிஏ கூட்டணியான தலைமையிலான ஆட்சி தான் இங்க அமையும் சொல்லியிருந்தாங்க. எப்படி பாக்குறீங்க சார்? ஏற்கனவே டெல்லிக்கு இழுத்து வரப்பட்டு அமித்ஷா முன்னாடி உட்கார வச்சு தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெளியே வேணா நீ அதிமுக கூட்டணி நீ பேசிக்க, நாங்க பேச மாட்டோம் அப்படின்னு அமித்ஷா சொல்லி அந்த அடிப்படையில் தான் அவர் எங்கேயுமே மோடியோ அமித்ஷாவோ பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களோ நயனா நாகேந்திரனோ யாரும் தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எடப்பாடி முதலமைச்சர் யாரும் பேசல. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நேற்றைக்கு பிரதமர் மதுரையில் மோடி பேசும்போது கூட தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் அப்படிதான் சொல்றாரு. ஊழலை பற்றி மோடி பேசுறதுக்கு எந்த யோக்கியதையும் இல்லை, தகுதியும் இல்லை. இன்னைக்கு உலக பணக்காரர்கள் வரிசைக்கூடிய அதானி, அந்த அதானியுடைய ஷேர் ஹோல்டர் யார் அப்படின்னு கேட்டா ப்ரொபைட்டர், அதாவது பார்ட்னர் யாருன்னு கேட்டா மோடி தான். ஓகே சார். உலகம் முழுவதும் மோடி தன்னுடன் யாரை அழைத்து செல்கிறார் வர்த்தக ஒப்பந்தங்களுக்கு? அதானி. ஒரு குஜராத்தை சேர்ந்தவன் தான் உலக நாட்டுடைய முதலாளியாக வர வேண்டும், பணக்காரனாக இருக்க வேண்டும். இந்தியாவில் அனைத்து உலக வர்த்தக ஒப்பந்தங்களும் ஒரு குஜராத்துக்காரன் தான் நடத்தணும். அந்த குஜராத் கம்பெனியில, அதானி நடத்தக்கூடிய கம்பெனியில ஒரு முதலாளியாக பிரதமர் என்ற பதவியை பயன்படுத்தி இந்திய நாட்டையே சுரண்டுகின்ற கார்பரேட்டுகளுக்கு, உலக வர்த்தகத்துக்கு தாரை வார்த்து அதானிக்கு கொடுக்கின்ற மோடி ஊழலை பத்தி பேச முடியாது. அதுக்கு எந்த யோக்கியதும் இல்லை, அது மக்களுக்கு தெரியும். இந்த நிலையில நேற்றைக்கு மோடி வந்தாரு. நம்மெல்லாம் சொன்னோம் போகாதீங்க திருப்பரங்குன்றம் பக்கம்னா, இந்த களவாணி பயிர் 2 பேருக்கு ஒரு சிக்னல் கொடுத்த மாதிரி இருக்கும், தீபம் ஏற்ற போறோம்டாங்க. தீபம் நீங்க என்னைக்கு ஏற்ற முடியாது. தமிழ்நாட்டில் மனிதன் உள்ளவரை, கடைசி கடல் நீர் உள்ளவரை, கடைசி மனிதன் தமிழகத்தில் வாழும் வரை இங்கே திராவிடம் தான் வெல்லும். பெரியார் மண். இந்த மண்ணில் திராவிட இயக்கம் இருக்கு வரைக்கும் அந்த சர்வேக்கள்ல யாரும் தீபம் ஏற்ற முடியாது. அத தெளிவான நிலைப்பாடு. நீங்க ஒரு பச்சை கூடி காட்டுறதுக்காக வந்தீங்க, முருகனை வழிபட வரல, அது ஃபெயிலியர். திருப்பரங்குன்றத்தில் மக்கள் சக்தி திரளல, அட்டர் ஃபெயிலியர். அப்புறம் வெளி மாவட்டத்திலிருந்து ஆளை கொண்டு வந்தீங்க, 500 1000 கொடுத்து, கோட்டை கொடுத்து, பாட்டில் கொடுத்து. மோடி அரசு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருக்கும் போது பொதுக்கூட்டத்துக்குள்ள போயிட்டு கணக்கு காட்டிட்டு பணத்தை வாங்கிட்டு மக்கள் திரும்பி போற காட்சியை நாங்க மதுரையில் என்ன பார்த்தோம். கூட்டத்தில் மோடி பேசும்போது எந்த ஆக்சனும் இல்லை. அப்ப பூராமே செத்தவங்கையில வெத்தலவா கொடுத்த மாதிரி உட்கார்ந்துருந்தாங்க கூட்டம் அமைதியா. ஏதாவது கூட்டணி கட்சி தலைவர்களை பார்த்தா பூரா தியாக தலைவர்கள், தியாக நாட்டுக்காக மொழிக்காக சேர்ந்த தலைவர்கள் தான் உட்கார்ந்துருந்தாங்க. அந்த தலைவர்கள் ஒவ்வொருத்தரும் பார்த்தா அடுத்த வீட்டுக்கு தெரியாது. அதனால இப்படி ஆளுகளை உட்கார வச்சுக்கிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணின்ற நடக்காது, அது வேற. இதுக்கு மத்தியில் என்ன நடந்துன்னு கேட்டா, மதுராந்தகத்துல கூட்டம் நடக்கும் போதே மோடி வரும்போது சீட் ஷேரிங் முடிச்சிடணும், யார் யாருக்கு எவ்வளவு சீட்டுன்றது முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு ரொம்ப அடிமைத்தனமா கொத்தடிமைத்தனமா எடப்பாடி நடத்துறாங்கிறது எடப்பாடிக்கு தெரியும். அது வேலுமணிக்கு நல்லா தெரியும், ரசிக்கிறாங்க. ஒரு 2 மாசம் ஆகட்டும் கூட்டணிக்குன்னு சொல்லும் போது இப்பயே கூட்டணி அப்படின்ட்டு டெல்லியில எடப்பாடி ட்விட்டரில் போட்டார். இவர் அமித்ஷா போட்டார். எடப்பாடி கூட அமித்ஷாவை சந்திச்சுட்டு முதல்ல வெளியே வரும்போது, நாங்கள் பல்வேறு தமிழ்நாட்டு மக்களுக்கு கல்வி நிதி அதெல்லாம் நிலுவையில் இருக்க ஜிஎஸ்டி இதெல்லாம் கொடுக்கறதுக்காக மனு கொடுத்தேன்னு சொன்னாரு. ஆனா இவர் வெளியே போறதுக்கு முன்னாடி அமித்ஷா ட்விட்டரில் போட்டாரு, நாங்கள் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானது அப்படின்னு போட்டார். அவ்வளோ டைட் பண்றாங்க. தப்புனா பிள்ளை விஜய் ஆட்டாவது பேச்சுவார்த்தை நடத்தி தூக்கி விட்டுருவான். சின்னம்மாவை தூக்கி விட்டாலும் துரோகி,
இடம் நம்முடைய ஓபிஎஸ் தூக்கி விட்டாலு டிடிவி தூக்கி விட்டு இப்ப டிடிவி இங்க வந்திருக்காரு. டிடிவி கூட என்ன சொல்றாரு, நான் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் பேசுவேன், சீட்டு எனக்கு அவங்க தான் வாங்கி கொடுப்பாங்க. அப்ப கூட்டணி கட்சி தலைவர் யாரு? கூட்டணி கட்சி தலைவர் யாருப்பா? டிடிவி. அப்படி ஒத்துக்கிறல. தினகரன்ல எடப்பாடி ஒத்துக்கிறல. கீழே இன்னும் ஒன்றும் சேரல, அணி சேரல. ஏன்னா டிடிவிக்கு என்ன வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, நிச்சயமா நாங்க வந்து தமிழ்நாட்டில் எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்க மாட்டோம். நாங்க எடப்பாடி கையில 90 சீட்டு கேட்கிறாங்க பிஜேபி. நேற்று உட்காந்து பேசும்போது பியூஷ் கோயல் எந்திரிச்சு போயிட்டார், கோச்சிட்டு போயிட்டார். 5 நிமிஷம் கூட பேச்சுவார்த்தை 5 இப்படியா கூட்டணி கட்சி பேச்சுவார்த்தை நடத்துவாங்க? ஒருத்தர் அழகா எழுதியிருந்தார். நான் தான் இன்னைக்கு தான் அவரை பார்த்தேன், ஒரு ட்விட்டர் போட்டிருந்தாரு. அதாவது குரங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து அப்பத்தப்பம் கொடுது போல இருந்துச்சாங்க அந்த கூட்டணி கட்சிக்கார் உட்கார்ந்து இருந்தது. அதோட அழகா போட்டிருந்தாரு, நாய் தானே வாழாட்டம், எங்காவது வால் நாய் ஆட்டுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. 150 சீட்டு வெற்றி பெறக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தலைமையில பேச்சுவார்த்தை இல்லாம 1% ஓட்டு கூட இல்லாம வாங்காத பியூஷ் கோயல் பேச்சுவார்த்தை நடத்துறாரு. அப்ப தலைமை யாரு? விட்டு கொடுத்துட்டீங்கல்ல, நாளை எப்படி உங்களை ஆட்சி நடத்த விடுவான்? நீங்க ஒரு நிதிஷ்குமாராக எடப்பாடி மாறப்போகிறார், இவர் ஒரு சிண்டேவாக மாறப்போகிறார், இவர் ஒரு அஜித் பவாரா மாறப்போகிறார் தானே. எடப்பாடிக்கு என்ன, எப்படியாவது முதலமைச்சர் உட்கார, அந்த முதலமைச்சர் உட்கார விட மாட்டான்ல பிஜேபி, மிரட்டுறான், நெருக்கிறான். இப்ப என்ன சொல்லிருக்கான் தெரியுமா, 90 சீட்டு என் கையில கொடுத்துடணும், மீதி நீ நின்றுக்க. அதுல அதிமுக கடந்த 2021 65 சீட்டு 63 சீட்டை வெற்றி பெற்று, அதுல எங்களுக்கு வேண்டிய இடங்களை பூரா நாங்க எடுத்துக்கிட்டு போக மீதி கொடுப்போம். நாங்க தான் இடம், நீ இடம் எங்களுக்கு சொல்லக்கூடாது. அதிமுக தொண்டர்களே, எம்ஜிஆரின் தொண்டர்களே, லேடியா மோடியான்னு கேட்டு மோடியை விரட்டி அடிச்ச ஆண்மையுள்ள அதிமுக தொண்டனே, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா என்று பாடிய புரட்சி தலைவருடைய தொண்டர்களே, அதிமுக கட்சியை கொண்டு போய் வித்துட்டாங்கப்பா, வேதனையா இருக்கு. பியூஷ் கோயல் ஒரு ஆளு தமிழ்நாட்டுக்கு வந்து இவ்வளவு பெரிய அதிமுக கட்சியை நேற்று நாய் வாழாட்டலாம். நாய் வாழதான ஆட்டம், வால் நாய் ஆட்டுமா? என்ன நிலவரம்? பிஜேபி 65 இடம் ஏடிஎம்கே வெற்றி பெற்ற இடங்கள்ல 35க்கு மேற்பட்ட இடங்கள்ல குறிச்சு வச்சு இதெல்லாம் நாங்க எடுத்துக்கிட்டோம். நாங்க சொல்ற சீட்டை வாங்கிட்டு இப்படியே நீ வேட்பாளர் போட்டுக்க, மீதி நாங்க தான். நாங்க டிடிவி கொடுப்போம், எவனுக்கு கொடுப்போம், விற்போம், என்ன சீட்டை விற்போம், கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னா நோக்கம் என்ன? எடப்பாடி கொடுக்கக்கூடிய அந்த சீட்டை தோக்குற தொகுதியாக எடுத்து கொடுத்துருக்காங்க. 35 தொகுதி ஏடிஎம்கே பாரம்பரியமான வெற்றி பெற்ற தொகுதியில பிஜேபி நிற்கும் எழுதி கொடுத்துருக்காங்க. அவன் எடப்பாடிய கலந்து பேசுற பியூஷ் கோயல் லிஸ்ட கொடுத்துருக்காரு. நேற்று எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுத்து கெஞ்சிருக்காரு எடப்பாடி. அதெல்லாம் முடியாது, இப்ப ஒத்துக்கிறியா, கையெழுத்து போடுறியா? முடியாது. எந்திரிச்சு போயிட்டார். போயிட்டு உடனே அமித்ஷாவுக்கு நெருக்கடி, அமித்ஷா விட்டு எடப்பாடிக்கு நெருக்கடி, உடனே கிளம்பி வா சென்னை, டெல்லிக்கு போயிட்டார். ஏன்னா அதிமுக அலுவலகம் ராயப்பேட்டில் இருக்கா, ஓஎஸ் கார்டன் அலுவலகத்திலும் சத்யா ஸ்டுடியோலையும் அகில இந்திய தலைவர்கள் எல்லாம் எம்ஜிஆரை காண்பதற்காக பார்ப்பதற்காக கூட்டணி பேசுவதற்காக காத்து கிடந்த காட்சி எங்கே? பெரும் அகில இந்திய தலைவர்கள்லாம் ஓஎஸ் கார்டனிலே இந்த அம்மாவை பார்ப்பதற்காக காத்து கிடந்த நாட்கள் எங்கே? நீங்க எவ்வளவு கேவலம் பாருங்க. எப்படி பிஜேபி தமிழ்நாட்டில் அதிமுக நிம்மதியா கட்சி நடத்த விடுவான், ஆட்சி நடத்த விடுவான்? தொண்டர்கள் யோசிக்கணும். ஓபிஎஸ் ஒரு பக்கம் ஓடி போயிட்டார் திமுகவுக்கு, டிடிவி
அவங்க குடும்பில் இருக்கிறார். நாங்க இப்ப சொல்றது நம்புறீங்களா இல்லையா? தொண்டர்கள் பிஜேபி குடும்பிக்கு போயிட்டாரு. இவர் அம்மா ஆட்சி ஏற்படுத்த முடியுமா? எடப்பாடி ஏற்படுத்த முடியுமா? எடப்பாடி இங்க தொகுதியே அதிமுக வெற்றி பெற்ற தொகுதியை வாங்கி தர முடியல. அவன் எழுதிட்டான். திருப்பரங்குன்றம் அவனுக்கு சொல்லியிருக்கான். திருப்பரங்குன்றம் முதல்ல திருப்பரங்குன்றம் எங்களுக்கு, கிழக்கு எங்களுக்கு, மத்திய எங்களுக்கு, தெற்கு எங்களுக்கு, ஸ்ரீரங்கம் நாங்க தான், பழனி நாங்க தான், ஆலயங்கள் பேரு ஆலயங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் பூரா நாங்க தான், ராமநாதபுரம் நாங்க, ராமேஸ்வரம் இருக்கிறதுனால, மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் தான் நாங்க தான், வடவள்ளி முருகன் கோயில் இருக்கிறனால நாங்க தான், சிதம்பரம் நாங்க தான், எங்கேயாவது கோயில் இருந்தா நாங்க தான். திருப்பூர் அதிமுக ஜெயிச்சிருக்கு. 77 இருந்து அதிமுக வெற்றி பெற்ற அதிமுக கோட்டை தொகுதியிலே பூரா பாஜக கேட்கிறான். கேட்கல, எடுத்துக்கிட்டான். இப்ப வேற வழி இல்லாம ஓடி இருக்கிறாரு. டெல்லி நோக்கி ஓடி இருக்கிறார். கேவலம், அசிங்கம், அவமானம் இல்லையா? அதிமுக எப்படி உங்களை நம்பி ஓட்டு போட போறான்? டெல்லிக்கு இப்படி ஓடிட்டு தெரிஞ்சா பயந்து அரண்டு மிரண்டு ஓடுகின்ற இந்த கோழைகள் நம்பி எப்படி மக்கள் ஓட்டு போடுவான்? அதான் எங்களை போன்றவர்கள் இன்றைக்கு அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தை வலுவா நடத்துவோம்னு சொல்றோம். நாங்க திராவிட கருத்தியலுக்காக திமுக கழகத்தை ஆதரிக்கிறோம். ஓபிஎஸ் மாதிரி ஜாயின் பண்ணல. தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் திமுக அதிமுக ரெண்டு இருந்தாகணும். நோக்கம் திமுக அப்புறம் பார்த்துக்குருவோம், அண்ணா திமுக தேர்தலில் அழிப்போம், அதுக்கான வேலையை தொடங்கிட்டான். அப்ப அதிமுக தொண்டர்கள் யோசிக்கணும். பிஜேபியை வீழ்த்துவதுதான் அதிமுக ஒவ்வொரு எம்ஜிஆரின் தொண்டனின், அம்மாவின் தொண்டனின் கடமை. டெல்லிக்காரின் கட்சிய, உத்தரப்பிரதேசக்காரின் கட்சிய, இந்திக்காரின் கட்சிய பிஜேபிக்கும் தாமரக்காரனுக்கு நமக்கு என்ன தொடர்பு? இங்க வந்து உட்காந்துக்கிட்டு பீஸ் கோயில் நாட்டாமத்தனம் பண்றான்னா அப்ப இதுக்கு யார் காரணம்? இடம் கொடுத்தது யார் காரணம்? துரோகி டிடி. சின்னம்மாவுக்கு துரோகம் பண்ண எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு சின்னம்மா அவர்கள் கட்சி தொடங்குவதாக சொல்லுகிறார், அறிவிப்பு கொடுத்திருக்கிறாரு. நேற்றைய கூட அவருடைய பேட்டி தினத்தந்தி தொலைக்காட்சியில் பார்த்தேன். இன்னும் நீங்க உண்மையில உடைக்கணும். உங்களுக்கும் இந்த கட்சிக்கும் இந்த நாட்டிற்கும் செய்த துரோகத்தை தோலுரித்து காட்ட வேண்டும். பாஜக அதிமுக எப்படி அழிக்கிறது என்பதை நாட்டு மக்கள் உங்கள் பேச்சு உன்னிப்பாக கேட்கிறாங்க. இந்த தேர்தலோட பாஜக கணக்கு போடுது. எப்படி ஈரான்ல அமெரிக்கா கமேனியை அழிச்சிட்டா ஈரான் சோழி முடிஞ்சு நினைச்சான். இப்ப ஈரான் எந்திரிச்சு நிற்கிறத பார்த்து மிரண்டு போயிருக்கு அமெரிக்கா. அமெரிக்காவுடைய பதுங்கு குழிகள், வளைகுடா நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய ராணுவ தளங்கள், நவீன தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்தி ஈரான் இப்படி அடித்து வீழ்த்தும் என்று கருதவில்லை. அதை போன்று எடப்பாடி பழனிசாமி என்ற துரோகியை கையில் வைத்துக் கொண்டு, அவனுக்கு துணை போகின்ற டிடிவியை கையில் வைத்துக் கொண்டு, செங்கோட்டையனை தாவேகாக்கு அனுப்பிவிட்டு, ஓ பன்னீர்செல்வத்தை திமுக சேர்த்து விட்டு, இந்த தேர்தலில் அண்ணா திமுகவுடைய வாக்கு சதவீதத்தை 5% 7% ஆக்கி நம்ம ஒரு 20 சீட்டு பிடிச்சு திமுக வெர்சஸ் பிஜேபி என்ற அரசியலை கொண்டு வர நினைக்கிற எடப்பாடி பழனிசாமி மூலமாக எப்படி அமெரிக்கா கமேனியை அழிச்சிட்டா ஈரான் ஒண்ணுலாக நினைச்சார, எடப்பாடி அழிச்சிட்டா, டிடிவி அழிச்சிட்டா, ஓபிஎஸ் விரட்டி விட்டுட்டா, செங்கோட்டையனை விரட்டி விட்டுட்டா, 2026 தேர்தலில் அதிமுக அழிச்சலாம் நினைக்கிற அதிமுக பீனிக்ஸ் பறவை மாதிரி எழும். 1.5 கோடி அதிமுக தொண்டன் வெகுண்டு எழுவான். இந்த தேர்தலுக்கு பின்னாடி அதிமுக வலிமையுள்ள இயக்கமா இருக்கும். அவ்வளவு போற போக்குல பிஜேபி நினைக்கிற மாதிரி, ஈரான அமெரிக்கா அழிக்க நினைக்கிற மாதிரி அதிமுக மோடி அமித்ஷாவும் அழிக்க முடியாது. அது ஒரு ஜீவசக்தி உள்ள இயக்கமாக எழுந்து நிற்கும். ஆனா தப்பு கணக்கு போடாதீங்க அமித்ஷா. நீங்க கூப்பிடுற நேரம் எல்லாம் ஏவல்காரன் போன்று எடப்பாடியை பயன்படுத்துவதை,
நீங்கள் அடிமைப்படுத்துவதை, டிடிவியை அடிமைப்படுத்துவதை, எடப்பாடியை கொத்தடிமைத்தனப்படுத்துவதை, நாங்கள் ஒரு தமிழன் அடிமைப்பட்டு கிடப்பதை சூழ்நிலை சந்தர்ப்பத்தால் அடிமை கைதிகளாக பிஜேபி இருக்கிறத பார்த்து வேதனைப்படுறோம். அடிமைப்படுத்துகின்ற பிஜேபியை கண்டிக்கிறோம். இதெல்லாம் வடநாட்டு கலாச்சாரத்தை சிண்டையை ஒத்துக்கிறோம். அஜித் பவார் அங்க ஒத்துக்கிட்டான், நிதிஷ்குமார் வேணா ஒத்துக்கலாம். எங்கள் தானாடுடன் தன் தசையாடும். டிடிவி அடித்த கொள்ளை பணத்திற்காக உனக்கு அடிமையா இருக்கலாம். தன் மகன் மிதுன் பழனிசாமி கொள்ளையடித்ததை மறைப்பதற்காக, தன் சம்பந்தி மறைப்பதை கொள்ளையடித்து மறைப்பதற்காக, கொடநாடு கொலை வழக்கிலிருந்து தப்பிப்பதற்காக கொத்தடிமைத்தனமாக எடப்பாடி இருக்கலாம். அதிமுக என்ற கட்சியை நீ அழிக்க முடியாது. தமிழ்நாட்டில் அழிக்கவே முடியாது. தமிழ்நாட்டில் திமுக வலுவான திராவிட கருத்தியல் இயக்கம். அதை போன்று அதிமுக திமுக 20 வருஷம் தான் நிற்கும். நீ என்னதான் அதிமுகவை குழு குழுவா உடைச்சாலும், சந்து சந்தா பிரிச்சாலும், ரெட்டலைக்குன்னு ஒரு வாக்கு சதவீதம் இருக்கு, தாமரைக்கு போட மாட்டான். தாமரை அழிக்கிறது தான் ஒரு திராவிட இயக்க தொண்டனின் இந்த தேர்தலில் வேலை. தாமரை சின்னத்தை சுக்குநூற ஆக்குவதுதான் எம்ஜிஆரின் தொண்டனின் சபதம். புரட்சி தலைவர் அம்மாவின் தொண்டனின் வீர சபதம் என்னன்னு கேட்டா, இந்த தேர்தலில் திராவிடத்தை அழிக்கணும், ஜெயலலிதா அம்மா புகழை கெடுக்கணும், எம்ஜிஆர் உருவாக்கி அதிமுகவை சுக்குநூறாக்க நினைக்கிற அமித்ஷா மோடி கூட்டத்தை விரட்டணும். ஒவ்வொரு தொண்டனும் நீ வேணா கூட்டணி வச்சிருக்கலாம், தெப்பு காலியா போறீங்க. இதெல்லாம் மக்கள் பார்க்காம இல்லை, நாங்க பார்க்குற வலைதளத்துல பேசுறது, பேட்டி கொடுக்கலாம், மக்கள் மத்தியில போய் சேர்ந்துகிட்டு இருக்கு. யார் அதிமுகவை அழிக்கிறான்னு மக்களுக்கு தெரியும். இந்த தேர்தல் திமுக அதிமுகவுக்கான தேர்தல் அல்ல, எதிர் தேர்தல் அல்ல. திமுக அதிமுக எதிர் அரசியல் அல்ல இந்த தேர்தல். இதுவரை நடந்த தேர்தல் 77 இருந்து திமுகவா அதிமுகவா? இந்த தேர்தல் திராவிட இயக்கமா பாஜகவா? திராவிட சித்தாந்தமா ஆரிய சித்தாந்தமா? பாஜக RSS கூட்டத்தை தமிழ்நாட்டில் பின்னங்கால் தெரிக்க விரட்டுவதுதான் ஒவ்வொரு தொண்டனின் வேலை. அப்ப அதிமுக தொண்டை ரெட்டலை நிற்கிற இடத்துல ரெட்டலைக்கு போடுவான், தாமரை நிற்கிற இடத்துல தாமரையை தோக்கடிப்பான், உதயசூரியனுக்கு போடுவான். எம்ஜிஆர் காட்டிய சின்ன உதயசூரியன், எம்ஜிஆர் பாடிய சின்ன உதயசூரியன், எம்ஜிஆர் காட்டிய கொடி கருப்பு சிகப்பு. அதனால நாங்க பங்காளி சண்டை, டிடி சொன்னார்ல, இதுதான் பங்காளி சண்டை. திமுகவுக்கு அதிமுக தான் பங்காளி சண்டை. அதனால இப்ப நாங்க அடிச்சு விரட்ட வேண்டியது பகையாளி, கொள்கை பகையாளி RSS, கொள்கை எதிரி RSS, கொள்கை துரோகி டிடிவி, கொள்கை துரோகி எடப்பாடி பழனிசாமி. அதனால டெல்லிக்கு கூப்பிட்டு இன்னைக்கு மிரட்டுறாங்க. மிரட்டலுக்கு பயந்து உட்கார்ந்துருக்கிறார் எடப்பாடி. விட்டு கொடுத்தாலும் அதிமுக தொண்டன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நீங்க ஏற்றுக்கொண்டு வந்தாலும் நீங்க போராடக்கூடிய உரிமையை தகுதி எழுந்துட்டீங்க. கொத்தடிமை கூட்டமாக எடப்பாடி டிடிவி மாறிட்டீங்க. மக்கள் உங்களை சரியான பாடம் புகட்டுவார்கள். நன்றி சார். நன்றி.